செயல்படாத பொதுஸ்ரீ மாநில அரசை கண்டித்தும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விவசாயிகள் விற்பனை செய்த விளைபொருட்களுக்கு 3.25 கோடி பணம் பட்டுவாடா செய்யாமல் அலைக்கழிப்பதையும், இனாமா திட்டம் 2.5 ஆண்டுகாலம் முடிந்த பின்னும் அமல்படுத்தாமல் காலம் கடத்துவதையும், விவசாயிகள் கொண்டு வரும் பொருட்கள் போதுமான இடம் இல்லாமல் மழையில் நனையும் அவலத்தை கண்டித்தும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம். கூனிச்சம்பட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அருகில் நடைபெற்றது. இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் அருள் தலைமை தாங்கினார். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஞானசேகர், இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தொகுதி தலைவர் மன்னாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் துணை சபாநாயகர் டி.பி.ஆர். செல்வம், பி.கே.எம்.யு. தேசிய துணைத் தலைவர் இராமமூர்த்தி ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள். மேலும் சிறப்பு அழைப்பாளராக அறிவுத்திரி முன்னாள் தலைவர், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி பாரதிதாசன் வழக்கறிஞர், தவேகா காங்கிரஸ் மாநில பொதுச்செயலாளர் சுரேஷ், வட்டார காங்கிரஸ் தலைவர் பரமசிவம், காங்கிரஸ் மாநில பொதுச்செயலாளர்கள் முத்துரங்கம், ரகுபதி, யுசிபிஐ மாநில துணை செயலாளர் பெருமாள், யுசிபிஐ மாநில நிர்வாக குழு கோபி, காங்கிரஸ் தொகுதி பொறுப்பாளர் குமார், வி.சி.க. மாவட்ட செயலாளர் பாண்டரங்கம், வி.சி.க. முன்னாள் மாவட்ட செயலாளர் சிவசங்கர், பெருவிவசாயி பழனி உள்ளிட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கண்டன முழக்கம் எழுப்பினர். கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது அந்த சேர்மனை வைத்து இங்கே ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதோடு இன்று விவசாயிகளுடைய கொள்முதல் செய்த பணம் கிட்டத்தட்ட 3.25 கோடி ரூபாயை தரவில்லை என்ற கோரிக்கையை வைத்துதான் இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்கப்பட்டது. ஆர்ப்பாட்டம் தொடங்கிய செய்ய இருக்கின்ற ஒரு வாரத்துக்கு முன்னாலே நாங்கள் இந்த கமிட்டியினுடைய செக்ரட்டரி மற்றும் சூப்பரண்ட் அவர்களிடம் கடிதம் கொடுத்திருந்தோம். அதன் பிறகு நாங்கள் போராட்டம் அறிவித்த பிறகு கிட்டத்தட்ட 1.25 கோடி விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே கடனாக வைத்துவிட்டு 2 வியாபாரிகள் தலைமறைவாகிவிட்டார்கள். ஆனால் தலைமறைவாகி போன அந்த வியாபாரிகளுக்கு நேற்றைய முன்தினமும் இந்த கமிட்டியை விட்டு மடுகரை, மலையடிப்பட்டு போன்ற கமிட்டிகளில் கிட்டத்தட்ட 1400 மூட்டைகளை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் ஏற்கனவே ஓடிப்போன வியாபாரிக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்தவன் எவன்? இதையெல்லாம் கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி தோழர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் பாண்டுரங்கம் அவர்கள் உரையாற்றுவார். அன்பார்ந்த இங்கே குடியிருக்கும் பொதுமக்களே, மாணவர்களே, சிறப்புரை வந்திருக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் சீப்பார் அவர்களே, மாவட்ட செயலாளர் நண்பர் பாரதிதாசன் அவர்களே, சிபிஎம்முடைய மாநில செயலாளர் திருமலன் அவர்களே, அருளான் அவர்களே, இப்பொழுது மட்டும் இந்த பிரச்சனை இல்லை. தொடர்ந்து பகுதியில் நெல் கொள்முதல் செய்வெடுத்த மற்ற பொருள் காராமணி, எள்ளு, மணிலா அனைத்து பொருளும் கொள்முதல் செய்வார்கள். அவருக்கு உரிய பணம் வருவதே கிடையாது. எப்பொழுதும் பிரச்சனை தான். இந்த நிர்வாகம் சரியான ஒரு வழிகாட்டுதலே கொடுக்கப்படவில்லை. இந்த பொருளெடுப்பவர்களுக்கு சரியான டெபாசிட் தொகை வாங்கி இருக்க வேண்டும். வாங்கியிருந்தால் இவ்வளவுதான் அவர்கள் பொருள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை, ஒரு நிர்ணயம் வச்சிருக்க வேண்டும். அப்பதான் அவர்களுக்கு பொருளை கொடுக்க வேண்டும், பொருள் எடுக்க அனுமதி கொடுக்க வேண்டும். இது சரியாக கிடைக்கவில்லை.
அது மட்டும் இல்லாமல் இங்கே வரும் விவசாயிகள் தங்குவதற்கு உரிய இடமும் கிடையாது, பொருளை வைக்க சரியான இடமும் கிடையாது. இது போய் பாருங்க, உள்ள பாருங்க, பூரா மண் கட்டி விட்டு இருக்கும். அந்த பொருளை வந்து வச்சுருங்க, அது வச்சாலும் மழை பெஞ்சா ஃபுல்லாக நனையும். அதுக்கான ஒரு வசதி முன்னாள் டிபிஆர் தோட இருக்கும்போது அதை கட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் அது கிட்ட வரதே கிடையாது, எட்டி விட பார்த்துட்டு. ஆனால் அவங்க ஆளுநர் மட்டும் விட்டு பொருள் எடுக்க சொல்கிறாரு, பணம் கொடுக்க கிடையாது. ஏன் பணம் கொடுக்கணும் கேட்குறாரு. விவசாயம் பற்றி ஒரு கவலைப்படுறதே கிடையாது. இப்படிப்பட்ட நிறையா குறைகள் இருக்குது. சரியான கழிவுற வசதி கிடையாது, கைப்பிட வசதி கிடையாது. வரவங்க வந்து ஆண்கள் எங்கே வேணால் போயிடலாம், மகளிர் வராங்க, அவங்க எங்கே போவாங்க? இப்படி பல பிரச்சனை இருக்குது. இதை வந்து இந்த தொகுதியுடைய அமைச்சர் ஆனால் மேலாண்டவங்களாம் செய்ய முடியாது, செய்தாங்க, நல்லா சிறப்பாக செய்யாங்க. ஆனால் அமைச்சர் இதை பற்றி கவலைப்பட்டு மக்களை பற்றி அவர் சிந்திக்கிறதே கிடையாது. அவர் முழுக்க முழுக்க வியாபாரம் சம்பாதிக்கணும், அது மட்டும்தான் ஒரு கொள்கை கிடையாது வழியா மக்களை பற்றியோ விவசாயத்தை பற்றியோ ஒரு கவலைப்பட்டு கிடையாது. அதனால் இவரும் கவலைப்படுத்தி இல்லாமல் மக்களுக்கு ஒரு மாத காலத்துக்குள்ள எடுக்கிற கொள்முதல் பண்ணுற பொருளுக்கு பணத்தை உடனே கட்டணும். அப்படின்னா இது தொடர்ந்து நடக்கும், இன்னும் பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தும்னு சொல்லி